வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோராக மாற விரும்பும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் 35% மானியத்தோடு நிதி உதவி செய்யக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன திட்டம், யாரெல்லாம் இதில் பலன் பெற முடியும் அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோராக மாற விரும்பும் இளைஞர்களுக்கு அவர்கள் வாங்கும் கடனில் 35% அளவிற்கு மானியம் தரப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மொத்த திட்டத்தொகை 1 கோடி என்றால் விண்ணப்பிப்பவருக்கு அதிகபட்சமாக 35 லட்சம் வரை மானியம் கிடைக்கும். அதே போல கடனை திருப்பி செலுத்தும் பொழுது 6% வட்டி மானியமும் கொடுக்கறாங்க. இந்த திட்டத்தை பற்றி மயிலாடுதுறை கலெக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பினை உருவாக்கும் நோக்கத்தின் அடிப்படையிலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காகவும் அதில் பழங்குடியினர் மற்றும் பட்டியலின தொழில் முனைவோரின் பங்களிப்பை அதிகப்படுத்தவும் அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக முன்மொழியும் நேரடி வேளாண்மை தவிர்த்த உற்பத்தி, வணிகம் மற்றும் சேவை சார்ந்த எந்த தொழில் திட்டத்திற்கும் கடனுதவியோடு இணைந்த மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த சேவை தொழில்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உணவு பதப்படுத்துதல், ஆயத்த ஆடைகள் தைத்தல், அழகு நிலையம், உடற்பயிற்சி கூடம், நகரும் அலகுகள் கொண்ட டிராவல்ஸ், ஆம்புலன்ஸ், ரிக்போரிங், பெட்ரோல் பங்க், ஓட்டல், பிளையாஸ் கற்கள் மற்றும் வாடகை பாத்திரக்கடை உள்ளிட்ட எந்த திட்டமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொழில் அலகுகளின் விரிவாக்கம், பல்துறையாக்கம், நவீனமாக்கல், தொழில்நுட்ப மேம்பாடு போன்ற முன்மொழிவுகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழே உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த திட்டத்தொகையில் 35% மானியமாகும். மானியத்தினுடைய உச்ச வரம்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,00,000 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த கடனை திரும்ப செலுத்தும் காலம் முழுவதும் 6% வட்டி மானியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த திட்டத்தொகையில் 65% வங்கி கடனாக ஏற்பாடு செய்யப்பட்டு 35% அரசின் பங்காக முன்முனை மானியம் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எனவே பயனாளர்களுக்கு தமது பங்காக நிதி செலுத்த வேண்டிய தேவை இருக்காது. இந்த திட்டத்திற்கு தகுதியும் ஆர்வமும் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மற்றும் பட்டியலின தொழில் முனைவோர் மற்றும் அவர்களுக்கு உரிமையான தொழில் அலகுகள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு இணையதள முகவரியும் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, msmeonline.tn.gov.in/AABCS அப்படிங்கிறது அந்த இணையதளத்தினுடைய முகவரியாகும். இதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்க ஆஃப்லைன்லையும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், 4வது தளம், மயிலாடுதுறை என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு மேற்கண்ட திட்டத்தில் பயனடையலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த திட்டமானது மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் மையம் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.